ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம வந்து 8 o'clock நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் பிஜிடிஆர்பி டெஸ்ட்டு போடுறதா சொன்னோம். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டு தான். இந்த கொஸ்டின் நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்றது நான் வந்து வீடியோ நடுவில் சொல்கிறேன். எனக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடரேட் லெவலோட அதிகமாக தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்லாம் பிஜிடிஆர்பியில் மேபி வந்து அந்த போர்ஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. 1 2 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மற்றபடி 50 கொஸ்டின்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே வந்து நம்ம பிஜிடிஆர்பிக்கு வந்துட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் ஹை லெவலில் தான் வந்துட்டு படித்து எழுதுவாங்க ஓகேங்களா. ஹை லெவல் மீன்ஸ் நம்மளோட நிறைய வேக் போர்ஷன்ஸ்லாம் படிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபுல் டெஸ்ட் வச்சு நீங்கள் எவ்வளோ வந்துட்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நம்மளால் முடியுது, நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியுது. ஏன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 25+ to 30+ எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நார்மலாக நம்ம பிஜிடிஆர்பி இதோட கொஞ்சம் ஈஸியான லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம அதில் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு போட்டு பாருங்கள். கீழே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டே வரேன். உங்களுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் தெரியுதுன்னு நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா. முதல் கேள்விக்கே போகலாம். தம்மபதம், தேரகாதா, தேரிகாதா மற்றும் ஜாதக நூல்கள் எந்த பௌத்த சாசனத்தை சேர்ந்தவை? தம்மபதம், தேரகாதா, தேரிகாதா மற்றும் ஜாதக நூல்கள் எந்த பௌத்த சாசனத்தை சேர்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க. ஏ திக நிகாயா, பி சம்யுக்த நிகாயா, சி மஜ்ஜிம நிகாயா, டி குட்டக நிகாயா. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா குட்டக நிகாயா. குட்டக நிகாயா ஒன்றுமே இல்லை, ஒரு மைனாரிட்டிஸ் கலெக்ஷன் அப்படின்றத குட்டக நிகாயா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன சின்னதாக கலெக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லிட்டில் ஆர் மைனாரிட்டி கலெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மைனர் கலெக்ஷன் பேர் தான் குட்டக நிகாயா. இந்த குட்டக நிகாயா வந்துட்டு எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலி தான். உங்களுக்கே தெரியும், புத்தர் வந்துட்டு அவர் எழுதுனது எல்லாமே அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பாலி தான். இன்னும் வேறு மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா, இந்த போய்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய புத்தருடைய டீச்சிங்ஸ் இருக்குது, அவரோட அக்யூரன்ஸ் இருக்குது, நிறைய அவருடைய கான்வர்சேஷன், போயட்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தருடைய டிசிப்ளின்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த குட்டக நிகாயா வந்துட்டு எந்த பீட்டகாஸ் கீழே வருது? சுத்த பீட்டகாவா, வினய பீட்டகாவா, எந்த பீட்டகா கீழே வருதுன்னு இன்னொரு கேள்வி கேட்டால் சுத்த பீட்டகா கீழே தான் குட்ட பீட்டகா வருது. ஸோ சுத்தம் குட்டம் ஓகேங்களா. ஸோ அடுத்த வினாக்கு போகலாம். பின்வரும் நூல்களில் எது ஜைன பாரம்பரியத்துடன் தொடர்புடையது? எது வந்து ஜைன பாரம்பரியத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ராம்கீன், பி தசரதா ஜாதகா, சி பௌமச்சரியம், சி திரௌமா பௌரம் ஓகேங்களா. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌமச்சரியம் அப்படின்றது வந்து ஒரு ஜெயின மதத்தோடைய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். பிரகிருத் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ராமாயணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராமாயணத்தை வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த ராமாயணத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரகிருத் மொழியில் எழுதியிருக்காங்க ஜெயின மதத்தில். இந்த ஜெயின மதத்தில் எழுதிய ராமாயணத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌமராச்சரியம் அப்படின்னு நான் வச்சேன். இது என்ன பௌமாச்சாரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, இந்த ராமாயணத்தை வந்து பிரகிருத மொழியில் எழுதுனது ஜெயின மதங்கள் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து பௌமச்சரியம் அப்படின்றது வந்துட்டு எந்த வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாயண வெர்ஷன் ஓகேங்களா. இதில் அது மட்டும் இல்லாமல் ராமருடைய ஸ்டோரிஸும் அதை நரேட் பண்ணி அழகாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாவீரோட இந்திரபுத்தி அப்படின்ற ஒரு டிசிப்ளின்ஸ் அதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மூணாவது கொஸ்டின் போகலாம். குப்த பேரரசின் குடும்ப சின்னம் எது? ஏ மயில், பி கருடா, சி சிங்கம், டி சூரியன் ஓகேங்களா. ஏ மயில், பி கருடா, சி சிங்கம், டி சூரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடா தான், உங்களுக்கே தெரியும். ஸோ கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் பை ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எத்தனை அரசர்கள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஃபவுண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா தான். அவர் வந்து ஒரு நோட்டபுளான ஒரு ரூலர். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய மகன் கடூர்கஜன் வருவார். ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் பேரரசில் உருவாக்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1, அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2, ஸ்கந்தகுப்தா எல்லாமே வருவாங்க. இவங்களுடைய 5th centuryயில் இருக்க மொத்தம் அவர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போயட்டர் வருவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசா. ஸோ குப்தாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக உதவுனவர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் காளிதாசர் வந்து அந்த ப்ரெசன்ட் டைமில் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் வந்து அந்த 5th century குறிக்கிறத விட அவருடைய நாடகங்களும் அவருடைய நூல்களும் வந்து முன்னோக்கி காலத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ குப்த பேரரசோட குடும்ப சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடா. ஸோ 4வது கேள்வி. பிரபோத சந்திரோதயா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பிரபோதா சந்திரோதயா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா மிஸ்ரா ஓகேங்களா. கிருஷ்ணா மிஸ்ரா ஓகேவா.
ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ரைஸ் ஆஃப் த மூன் ஆஃப் இன்டலாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஓகேங்களா, சந்திர உதயம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அதோட இன்டலாக்சுவல் வச்சு தான் வந்துட்டு எழுதியிருப்பாரு. அதனால தான் சந்திர உதயா அப்படின்னு பேரும் இதுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து எந்த பீரியட் பிலாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டேலா ரூலரோட கீர்த்திவர்மன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பீரியட் பிலாங்ஸ் தான் வந்து இது. ஸோ கீர்த்திவர்மன் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 5வது கொஷின், ஐதாரேயா மற்றும் ஸ்தபாதா பிராமணங்கள் எந்த மன்னரின் பெயரை அஸ்வமேத யாகத்தை செய்ததாக குறிப்பிடுகிறது? நல்லா கவனிங்க. ஐதரேயா மற்றும் ஸ்தபாதா பிராமணர்கள் எந்த மன்னரின் பெயரை அஸ்வமேத யாகத்தை செய்ததாக கூறுகிறது? ஏ பாரா, பி பிம்பிசாரா, சி பிந்துசாரா, டி அசோகா. ஸோ ஐத்ரேயா மற்றும் ஸ்தபதா அப்படின்ற பிராமணர்கள் வந்துட்டு மன்னர் பெயரை அஸ்வமேத யாகத்தை செய்ததாக எந்த மன்னர் வந்து செய்தா சொன்னால் பாரா அப்படின்ற ஒரு மன்னர் தான் செய்கிறார். ஓகேங்களா, 6வது கேள்வி, ராஜ்புரா மற்றும் துவாரகா எந்த பகுதியின் முக்கியமான நகரங்கள்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. துவாரகா. ஓகேங்களா, ராஜ்புரா மற்றும் துவாரகா எந்த பகுதியின் முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லலாம் கம்போஜியா, அவந்தியா, குருவா, காந்தாராவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தாரா கிடையாது, கம்போஜி. ஸோ ஏன் கம்போஜி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அந்த கம்போஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் காஷ்மீரில் வந்து சிச்சுவேட்டடாக இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த கேபிட்டல் வந்து துவாரகா. அது மட்டும் இல்லாமல் ராஜ்புரா அப்படின்றது கம்போஜியோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்புரா அப்படின்றது, இந்த ராஜ்புரா வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வந்து இந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது கேள்வி, ஒட்டக்கூத்தர் பின்வரும் எந்த மன்னரை பற்றி எழுதவில்லை? நல்லா நோட் பண்ணிக்காங்க, எழுதவில்லை. நம்ம வந்து எப்பயுமே எந்த கொஷின்ஸ் கேட்போம், ஒட்டக்கூத்தர் வந்து எந்த செஞ்சுரி சேர்ந்தவங்க, என் நூல் எழுதினாங்க அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஒட்டக்கூத்தர் பின்வரும் எந்த மன்னரை பற்றி எழுதவில்லைன்னா இப்போ யார் யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்றதை உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். எந்த சோழரை பற்றி, ஐ மீன் சோழ டைனாசிட்டியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. யார் யாரை பற்றி எழுதியிருக்காங்க பாருங்கள், 3 கிங்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. விக்ரம சோழா, குலோத்துங்கா 2, ராஜராஜா 2. ஓகேங்களா, இங்கே கீழே இருக்க பிசிடி இவங்க 3 பேர் பற்றியுமே எழுதியிருக்காரு. ஆனால் வந்து எழுதாத ஒருத்தர் யாருன்னா ராஜராஜா 1 பற்றி தான் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நூல்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இவர் வந்து ஓகேங்க, ஓகே சாரிங்க, நம்ம அகாடமிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதான் பார்த்தோம். ஓகே, 8th கொஷின் போகலாம். பூஜா சில பிரகாரா கட்டுமானத்தை குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. பூஜா சில பிரகாரா கட்டுமானத்தை குறிப்பிடும் கல்வெட்டு எது? சில கொஷின்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பிஜிடிஆர்பி உடைய போர்ஷன்ஸில் இல்லைங்க. ஓகேங்களா, ஆனால் வந்துட்டு நான் இந்த எடுத்திருக்கிறது வந்து எந்த கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25th கொஷின்ஸ் வரும்போது சொல்கிறேன் எதுலேருந்து எடுத்தேன், எந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த பூஜா சில கட்டுமானம் வந்து குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. நாணக்காட் கல்வெட்டா, அதிகும்பா கல்வெட்டா, அல்மிடி கல்வெட்டா, கோசுண்டி கல்வெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூஜா சில பிரகாரா கட்டுமானத்தை குறிப்பிடும் கல்வெட்டு வந்து கோசுண்டி கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இந்த கோசுண்டி கல்வெட்டில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசுண்டி இன்ஸ்கிரிப்ஷன்றது வந்து ராஜஸ்தானில் இருக்குங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜா சில பிரகாரணா அப்படின்றது வந்து ஒரு ஹால். ஓகேங்களா, யாரை வந்து வார்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமகாரசனா மற்றும் வாசுதேவா கிருஷ்ணர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து வார்ஷிப் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்காங்க அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் இந்த சம்காரசனா மற்றும் வாசுதேவா, உங்களுக்கு வாசுதேவான்றதே தெரியும், கிருஷ்ணன். அப்போ யார் இந்த சம்காரசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, அவருடைய அண்ணன் தான். பலராமனும் கிருஷ்ணரையும் பற்றி அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி இந்த ஸ்டோனில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன் வந்து 2வது செஞ்சுரியில் இருக்குது. இந்த ஸ்டோனில் வந்து அஸ்வமேதிக் சாக்ரிஃபைஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாராயணன், அதாவது விஷ்ணுவை பற்றியும் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. விஷ்ணு அவதாரத்தை பற்றியும் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கேள்வி உங்களுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஃப்பாக வராது, மேபி இந்தளவுக்கு ஓரளவுக்கு டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசுண்டி கல்வெட்டில் கூறும் கோசுண்டி கல்வெட்டில் கூறும் சம்காரசனா என்பவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, இல்லைனா இந்த கோசுண்டி கல்வெட்டில் எந்த கடவுளை பற்றி கொடுத்துருக்காங்க, இல்லை எந்த அவதாரம் பற்றி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா, சிவனா இல்லைனா விஷ்ணு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ 9வது கொஷின், சரியா பீடாகா என்பது எதை கொண்டது? 40 ஜாதக வெண்பா,
39 ஜாதக வெண்பா, 35 ஜாதக வெண்பா, 38 ஜாதக வெண்பா. ஸோ வந்து ஜாடகா அப்படின்றது வந்து பாலி சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு இருக்க ஒரு வேர்ட் தான். பட் பிறப்பு அப்படின்றது தான் வந்து ஜாதகா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம். இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அர்த்தம் வந்து பாலி மற்றும் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பர்த் அப்படின்ற ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாடகா அப்படின்றது ரொம்ப பாப்புலரான ஸ்டோரிஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரியபீடகா அப்படின்ற ஜாதகா வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்துட்டு கவுண்டிங்ஸில் வந்து ஒரு ரிட்டனோ வந்து தெரியல. ஆனால் அவங்க தோராயமாக என்ன சொல்கிறாங்கன்னா 35 புக்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா குட்டகனிகாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாத்தகால தான் இதுவும் வருது. ஓகேங்களா? ஸோ 10வது கொஷின், லங்கவாதாரா எதனுடன் தொடர்புடையது? இது ஓகேங்க, இது உங்களுக்கு வராது, பட் இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. லங்க அவதாரம் எதனுடன் தொடர்புடையதுன்னா வைப்புல்ய சூத்ரா. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் போகலாம். கியாரி மற்றும் கியாக் என்ற புதிய கற்கால தளங்கள் எங்கே அமைந்துள்ளது? ஸோ நியோலித்திக் பொறுத்தளவுக்கு நீங்கள் படிப்பீங்க பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் சொல்லிட்டு 11வது கேள்வி. கியாரி மற்றும் கியாக் என்ற புதிய கற்கால தளங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஏ நாகாலாந்து, பி திரிபுரா, சி அல்மேரா, டி லடாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாக் மற்றும் கியாரி அப்படின்றது வந்து ஒரு நியோலித்திக் சைட்ஸ் இப்படியும் கேட்கலாம். கியாக் மற்றும் கியாரி வந்து எந்த சைட்டை சேர்ந்தது, எந்த பிசியை சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் லடாக்ல இருக்குது. தென் வந்து கியாக் மற்றும் கியாரி அப்படின்றது வந்து புதிய கற்காலத்தில் வந்து லொக்கேட் ஆன ஒரு பகுதி. ஓகேங்களா? கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு விந்தியாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்த்தன் விந்தியாஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12. காக்ரா ஹாக்ரா நதி அமைப்பு யாரால் ஆய்வு செய்யப்பட்டது? ஆக்சுவலி இந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப்பாக ஆகுது. காகர் அப்படின்னு ஒரு நதி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருப்பீங்க. லோத்தலோடைய துணையாறு இது, இண்டஸோடைய துணையாறு, சிந்துவோடைய துணையாறு இது, மொஹஞ்சதாரோடைய துணையாறு வந்து சிந்து, அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்புறம் காளிபங்கன் காகர் அந்த மாதிரி லோத்தலுக்கு வந்து இப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி காக்ராவுடைய ஓகேங்களா? ஸோ காகர் ஹாக்ரான்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் வந்து யார் வந்து ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப் ஹோல்ட்ஹாம் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஆய்வு செஞ்சுருக்கார். ஓகேங்களா? ஸோ 13வது கொஷின், ஏகே கோஷ் கூற்றுப்படி இந்தியாவில் பழங்கால கலாச்சாரத்தை காலவரிசை இல்லாத உறுப்பு பின்வரும் பின் வருவனற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லுங்கள். ஏகே கோஷ் இருக்கார் பார்த்தீங்களா? அவருடைய கூற்றுப்படி இந்தியாவில் பழங்கால கலாச்சாரத்துடைய காலவரிசை இல்லாத உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச ரைட்டாக தப்பாக இருக்கலாம். முந்தைய கற்காலமா, இடைக்கற்காலமா, பிந்தைய கற்காலமா, உலோக காலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து வேறு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ 14வது கொஷின், அவுரங்கசீப்பிற்கு எதிராக 7000 முதல் 7000 மன்சப் பதவியை வகித்த பின்வரும் ராஜபுத் நோபல்களுள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா அவுரங்கசீப் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா 700 அல்லது அதுக்கு மேற்பட்டவங்களை வந்துட்டு மன்சப்தார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 7000 அப்படின்னா ஜாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேங்க் ஆக்சுவலாக அது வந்து நம்பரை வச்சு ரேங்க் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஜெய்சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? அந்த ஜெய்சிங் வந்து முகல் மன்சப்தாராக இருப்பார். ஹூ அட் த எண்ட் ஆஃப் த சியர்ஜ் ஆஃப் புராதார். அதாவது ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7000 ஜாட் வந்து வச்சுருக்கவங்க ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ஃப்ரான்டைஸ் ஆஃப் த முகல் எம்பரையரில் வந்து இவங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம எது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராஷிகோ இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஆர்மியோடைய அகைன்ஸ்டாக இருந்தவங்க தான் இவங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து அவங்களுக்கு அவுரங்கசீப்க்கு ஈக்குவலாக வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சா ராஜ் ஜெய்சிங் அப்படின்னு அவர் வந்து ஜெய்சிங் சொல்லுவாங்க. இவங்க ஜாய்சிங் அப்படின்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஜெய்சிங் அப்படின்றத மாற்றிக்கோங்க. அவுரங்கசீப்பிற்கு இணையாக 700 மன்சப்தார்கள் இல்லை 7000 ஜாட்டுகள் வச்சுருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சிங். ஓகேங்களா? 15வது கேள்வி, கிணறுகளில் இருந்து நீரெடுக்கும் 2 முறைகளை விவரிக்கும் பின்வரும் நூல்களில் எது? அதாவது ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலாக பாபர்நாமா இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஆன்சர் ஃபஸ்ட்டு பாருங்கள். சிரத் இ ஃபெரோஷாவி, தாரக் இ ஃபெரோஷாகி, ரவுசத் உஸ் சஃபா, பாபர்நாமா. எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர்நாமா தான். இவங்க என்ன கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
கிணறுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிணறுகளில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது லிஃப்டிங் வாட்டர் அவுட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த 2 மெத்தடும் இந்தியாவில் இருந்ததா வந்து எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி வந்து 3rd இயர் இல்லை எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது இந்த டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, அவர் தான் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்தியாவில் வந்து இவ்வளோ வளங்கள் இருந்தது, ரொம்ப செல்வங்கள் இருந்ததுன்ற மாதிரி அவரும் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் என்ன சொல்லியிருப்பார், கிணறுகள் வந்து கிணறுகள் வந்து 2 டைப் ஆஃப் நீர் வந்து எடுக்கும் முறை வந்து இருந்துச்சு, லிஃப்ட் அவுட் பண்ணுற முறை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நூலில் சொல்லியிருக்காரு. 16வது கேள்வி, மிர்சா ஹக்கீம் கலகத்தை அடக்க அக்பர் தில்லியை சேர்ந்த ஹமிதா பானு பேகம் பொறுப்பில் நியமித்ததை யார் கவனித்தார்? அதாவது மிர்சா ஹக்கீம் வந்து கலகம் செய்கிறாங்க, அந்த கலகத்தை வந்து டெல்லியில் அடக்கிறதுக்கு அக்பர் வந்து ஹமிதா பானு பேகம் பொறுப்பில் வந்து நியமிக்கிறாங்க. அதை வந்து யார் கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபதேர் அந்தோனி மோன்சரேட் அப்படின்ற ஒருத்தர் வந்து கவனிக்கிறாங்க. ஓகேங்களா, யார்? ஓகே, மிர்சா ஹக்கீம் கலகத்தை அடக்க அக்பர் தில்லியை சேர்ந்த ஹமிதா பானு பேகம் பொறுப்பில் நியமித்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபதேர்ன்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அந்தோனி மான்சரேட் அப்படின்ற வந்து அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 17வது கொஷின், ஜனவரி 1751 முஜஃபர் ஜங் பிரெஞ்சு படையால் எந்த ஒரு தளபதியின் தலைமையில் வந்தார்? ஓகேங்களா, அதாவது ஜனவரி 1751 அப்போ முசஃபர் ஜங் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கர்நாடிக் வார் படிப்பீங்களா, முசஃபர் ஜங் வந்து எந்த பிரெஞ்சு படையால் எந்த தளபதி கீழே வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிப்பீங்க. பஸ்ஸி இல்லை, புஸ்ஸி, கேப்டன் புஸ்ஸியோடைய தலைமை பொறுப்பு கீழே வராங்க. ஓகேங்களா, டியூப்ளசி தான் வந்துட்டு என்னவா இருப்பாங்க, ஃப்ரெஞ்சோடைய கவர்னராக இருப்பார். அப்போதைக்கு ஃப்ரெஞ்ச் கவர்னராக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவருடைய தலைமை கீழ் தான் வருவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க கேபிட்டல் கோல்கந்தா அந்த இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க அந்த டைமில். ஸோ 18வது கேள்வி, ஆரம்ப கால நவீன காலத்தில் உம்மல் என்று அறியப்பட்டவர் யார்? வரி செலுத்துபவரா, வரி வசூலிப்பவரா, ஜமீன்தாரா, கிராம தலைவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உம்மல் அப்படின்றவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரி வசூலிப்பவர் தான் வந்து உம்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய வந்து வசீர் இருக்கும், ஷார்ஃப் கைனி இருக்கும், நைப் இருக்கும், இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியும் சில வசூலிப்பு முறைகள் வந்துட்டு அந்த பட்டம் கொடுத்துருப்பாங்கங்க. சில பேர் பட்டம் திவான் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி பட்டங்கள் இருந்தது. அது வந்து உம்மல் அப்படின்னு அறியப்பட்டவங்க ஏன்னா வரி வசூலிப்பவர். நெக்ஸ்ட் பாருங்கள், சரஞ்சாம் சிஸ்டம். சரஞ்சாம்ன்றது சிஸ்டம். சரஞ்சாம் என்பது ஒரு கிராமத்தின் வருவாய். இராணுவ சேவைக்கு ஆதரவாக எந்த சாம்ராஜ்யத்தின் கீழ் ஒரு பிரபலமான நடைமுறை இருந்தது? அதாவது சரஞ்சாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது அந்த சிஸ்டம் வந்து கிராமத்தில் வந்து வருவாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. அந்த சிஸ்டம் ரெவன்யூ சிஸ்டம் வந்து எந்த லேண்ட் ரெவன்யூ கீழே வந்துட்டு மிலிட்ரி கீழே இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சாம்ராஜ்யம் கீழே. ஏ முகலாயரா, பி விஜயநகரா, சி மராத்தாவா, பாமியான்னு பார்த்தா மராத்தர்கள் கீழே தான் இருந்தது. 17-18ஆம் செஞ்சுரிகளில் மராத்தர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இந்த டெக்கான் பகுதியில் தான் என்ன இருந்ததுன்னா சரஞ்சாம் அப்படின்ற ஒரு கிராமத்தின் வருவாய் வந்து இருந்தது இராணுவத்துக்கு ஆதரவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20வது கேள்வி, காலம் மதிப்புமிக்கது மற்றும் ஈடு செய்ய முடியாதது என்று எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏ அபுல் ஃபசல், சி பி ஜியாவுத்தீன் பரணி, சி காஃபி கான், டி அமீர் குஷ்ரோ. இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் ஃபசல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அக்பருடைய நாமா, அக்பர் நாமாலாம் எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஐனி அக்பரி, அக்பர் நாமா இதெல்லாம் எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ 21வது கேள்வி, யார் கூறியது லால் குன்வர் மற்றும் கோன் ஆகியோர் பெயரில் வாழ்ந்தார்கள்? அதாவது லால் குன்வர் மற்றும் கோன் அப்படின்ற பேரில் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து வாழ்வாங்க. அது யார் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் ஹாடி கம்வார் கான், பி கிலாஃபி கான், சி ஷாஹ்னா அவாஸ் கான், டி ருஸ்தாம் அலி ஷாஜி கதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாடி கம்வார் கான். 22வது கொஷின், ராஜஸ்தானில் உள்ள பின்வரும் தலங்களில் எது சுமார் 2000 BCEக்கு முந்தைய வறட்சியில் சான்றுகளை வழங்கியது? ஏ கோட்டா, பி அர்ஜுன்புரா, சி மவுண்ட் அபு, டி லங்காரா அன்சார். ஆக்சுவலாக வந்து இந்த அளவுக்கு டஃப்பாக வராதுங்க. நான் எதில் இந்த கொஸ்டின் எடுத்தேன்னு சொல்கிறேன். யூஜிசி நெட் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஜிசி நெட்லையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மிக்ஸ்அப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக யூஜிசி நெட்டோடைய 2023 ஜூன் மந்த் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அதான். ஓகே, ஜூன் ஃபெப்ரவரி ஆக்சுவல் நடக்கும். இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஹெல்ட் ஆன் 28 to 2003 ஃபெப்ரவரி மந்தில் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு தான் கொஷின்ஸ் வந்து யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எல்லா கொஷினும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் தெரிஞ்சிருந்தால் ஓகே. ஏன்னா இது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான், ரொம்ப டெப்த்தாக படிப்பாங்க யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும்.
ஸோ நீங்கள் வந்து இதில் ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது, உங்களால் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாங்கள் பிஜிடிஆர்பி நல்லா பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ 23வது கொஷின் பாருங்கள். இயக்குநர்களின் நீதிமன்றம் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் ஓகேங்களா, வாரிசுரிமை கொள்கை ஓகேங்களா, விரிவாக்கத்திற்கு தங்கள் ஒப்புதலை விலக்கி கொண்டபோது எந்த பிரான்சிஸ் மாநிலம் முதலில் இணைக்கப்பட்டது? ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரானாலஜிக்கலாக உங்களுக்கு நான் ஷார்ட்கட் அப்புறமா சொல்கிறேன். டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அதாவது வாரிசுரிமை கொள்கைப்படி டல்ஹவுசி வந்து எந்த மாநிலத்தை முதல்ல இணைச்சாங்கன்னு கேட்குறாங்க. கரோலி அப்படின்ற மாநிலத்தில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா இருப்பாங்க. ஆனால் சில புக்ஸில் சம்பல் அப்படின்னு வந்து 3ஆவதாக இணைச்சாங்க. ஓகேங்களா, சம்பல்புரம் அந்த மாதிரிலாம். ஓகே, 24வது கொஷின். இந்திய தொழிற்சாலைகள் சட்டம் அனைத்தும் தொழிலாளருக்கு வாராந்திர விடுமுறை வழங்கியது எது? எந்த இந்திய தொழிற்சாலைகள் சட்டம் வந்துட்டு வாரம் இருந்து விடுமுறை அளித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2வது இந்திய தொழிற்சாலை சட்டம் 1891. நெக்ஸ்ட்டு பர்மா போர் இருக்கும் பார்த்தீங்களா, 1824லேருந்து 26 வந்து பர்மா போர் இருக்கும். அதனுடைய உடனடி காரணம் என்ன, காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மாவால் ஒரு பாதுகாப்பு ஆணையத்தின் அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதான் வந்து உடனடி காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 26வது கொஷின். காந்தியின் லீடர்ஷிப் அண்ட் காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி என்ற கட்டுரையை எழுதியவர். அதாவது காந்தியோட லீடர்ஷிப் அண்டு காங்கிரஸோடைய சோஷியலிஸ்ட் பார்ட்டி என்ற கட்டுரையை எழுதியவர் யான்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆச்சாரியா நரேந்திர தேவ், பி புருஷோத்தம் தாஸ் டாண்டன், சி எஸ்ஏ டாங், டி ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ வந்து காந்தியன் லீடர்ஷிப் அண்ட் காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற நூல் எழுதினவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். 27வது கொஷின். 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனிடம் சரணடைந்த புகழ்பெற்ற வைரம் கோஹினூர் வைரம். இது வந்து எந்த டைமில் வந்து தூக்கிட்டு போனாங்க பிரிட்டிஷ் அப்படின்னு கேட்குறாங்க, ஒப்படைச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கோஹினூர் வைரத்தை வந்து செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒப்படைக்கிறாங்க. ஓகேங்களா. 28வது கொஷின். 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடிய ஒரு முன்னணி ஆர்வலர் தங்கர்மானா குப்பைகளை அகற்றுப்பவர் ஓகேங்களா என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு டஃபராக நானே ஆன்சர் சொல்லிடுறேன். பிரபோத் தாஸ் குப்தா அப்படின்றது தான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ 29வது கொஷின். ஒரே நிமிஷங்க. எஸ்டடோ இந்தியா அப்படின்ற பத்திரிகை வந்து போர்ச்சுகீஸ் பத்திரிகை. ஓகேங்களா, அந்த போர்ச்சுகீஸ் பத்திரிகையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு பிரபலமான ஒரு எஸ்டடோ இந்தியா பொதுவாக எந்த நிறுவனத்தின் பிரபலமான பெயர் அப்படின்னா போர்ச்சுகீஸ். ஓகேங்களா, அவங்க தான் வந்து இந்த கொஷின் ஆக்சுவலாக மேபி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் கீழே வந்து ஒரு பேப்பர் வரும், இந்தியா கீழே ஒரு பேப்பர், ஃப்ரெஞ்சு கீழே ஒரு பேப்பர் வரும், டேனிஷ் கீழே ஒரு பேப்பர் வரும், டச்சு கீழே ஒரு பேப்பர் வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பேப்பரை வந்து நியூஸ் பேப்பர் வந்துட்டு நிறுவனம் வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, பிரபலமான பேரில் வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பாங்க. அந்த நிறுவனத்துடைய பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ எஸ்டர்டே அப்படின்றது வந்துட்டு எந்த அப்படின்னா எஸ்டர்டேனா YESTERன்னு வராது, ESTADODA. அவங்களோட போர்ச்சுகீஸ் லெட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எஸ்டர்டேன்னு அப்படி ஆப்ஷன் கொடுத்தா அது அடிக்காதீங்க. ஓகேங்களா, எஸ்டர்டே ESTADO. ஓகேங்களா. ஸோ 30வது கேள்வி. 1770களில் மற்றும் 1780களில் கத்பந்தி கட்டுப்பாட்டுகளை எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கிராஃப்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் முக்கியமான கொஷின். தாதாபாய் நவ்ரோஜி அதாவது ஓல்டு கிராண்ட்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். செல்வத்தின் வடிகால் ட்ரைனேஜ் ஆஃப் இந்தியா அந்த ஒரு இது எழுதியிருப்பார் ஆக்சுவலாக ஒரு கட்டுரை குறித்து வாழ்க்கை 1895 எந்த கமிஷனுக்கு முன்வைத்தார் அப்படின்னா வெல்பி கமிஷன். ஓகேங்களா, வெல்பி கமிஷனுக்கு தான் வந்து இந்த குறித்து வழக்கை வந்து முன்வைக்கிறார். ஸோ 32 இந்த கொஷின் முக்கியமான கொஷின். பெர்கூசன் கல்லூரி எந்த நிறுவனத்திலிருந்து வளர்ந்தது? 1880களில் உருவாக்கப்பட்டது. எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆங்கிலோ பள்ளி. ஓகேங்களா, நியூ ஆங்கிலோ ஸ்கூல். 33வது கொஷின், இதுவும் இம்பார்ட்டன் தான். 1923 தீண்டாமை குறித்து காங்கிரஸ் துணைக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? அதாவது அன்டச்சபிலிட்டி கீழே வந்து காங்கிரஸோடைய குழுவுடைய லீடராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் மதன் மோகன் மாளவியா. பயன்பட்டுவாதம் என்ற கோட்பாட்டின் ஆதரவாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JS மில். அதாவது பயன்பட்டுவாதம் இது இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹெரோடட்டஸ் போர்க்கப்பலை எந்த இடத்திலிருந்து கப்பற்படை போர்க்கப்பலாக மாற்றினார்? ஹெரோடட்டஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவருடைய போர்க்கப்பலை எந்த இடத்துலேருந்து கப்பற்படை போர்க்கப்பலாக மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலிகார்னாசஸ் அப்படின்ற இடத்துலேருந்து தான் மாற்றிருக்காரு. ஓகேங்களா, ஹலிகார்னாசஸ். 36வது கொஷின். லேனி ரி ஃபென்ஸ்டாலின் ட்ரம்ப் ஆஃப் தி வீல் என்ற படம் எதை கையாளுகிறது? நாஜி பிரச்சாரம். நாஜி பார்ட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாஜி பார்ட்டி தான் வந்துட்டு லேனி ரீஃபென்ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ட்ரம்ப் ஆஃப் த வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கையாளுகிறது. அதை பற்றி தான் பேசுதுன்னு சொல்கிறாங்க. பிரச்சாரம் தான். ஓகேங்களா? 37வது கொஷின். ஒரு வரலாற்று அறிஞரின் வேலை மற்றும் நாவலாசிரியரின் வேலை, நாவலாசிரியரின் பார்வை எங்கு வேறுபடுகிறது என்பது முக்கியமானது என்று கூறியவர் ஆர்ஜே கோலிங்கோட். ரொம்ப ஆக்சுவல் டஃப்பாக இருக்குல்ல, நம்ம பிஜிடிஆர்பி கொஷின்ஸோட ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. 38. வரலாறு மீண்டும் எழுதப்பட வேண்டும், ஏனெனில் அது சம்பந்தப்பட்டவர்களின் காரணங்கள் அல்லது முன்னோடிகளின் தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் வெண்டெல் ஹோம்ஸ் மற்றும் ஜூனியர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன் சொல்கிறது மட்டும் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. ஒன் சொல்லுவேன், இம்பார்ட்டன்ட் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1831 நடந்த ரமோஷி கழகம் யாரால் வழிநடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாஜி ராஜா. ஓகேங்களா? ஸோ 40வது கொஷின், இது ரொம்ப முக்கியமான கொஷின். ராஜாராம் மோகன் ராயின் பிரம்ம சபாவுக்கு பின் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபா. ஸோ ராஜாராம் மோகனுக்கு அப்புறம் பிரம்ம சமாஜம்க்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபா. ஸோ துவாரிக் ஆகிய மத்திய கால நூல்களை பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை நீதிமன்ற நாடகங்கள் மற்றும் இந்த முறை ஜெல்சுக் பேரரசின் காலவரிசை பாதிக்கப்படும். ஓகேங்களா? இது ஆக்சுவல் தேவை இல்லைங்க. இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க எங்கள் டீம்லேருந்து, பட் ஆனால் இது தேவையில்லை. இது வேணால் படிச்சுக்கலாங்க. ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்களில் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1605 டச்சுக்காரர்கள் அம்போனாவை கைப்பற்றினார். கரெக்டு. பி 1006 டச்சுக்காரர்கள் மௌஸ்லிப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலையை அமைப்பதற்கு கோல்கண்டா ஆட்சியாளரிடம் ஒரு ஃபேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெறாங்க, ஃபேமன் பெற்றார்கள். சி டச்சுக்காரர்கள் சூரத்தில் 1612 தங்கள் தொழிற்சாலையை நிறுத்தினர். ஸோ ஏன் நான் வச்சுக்கோங்க, 1605 வந்து அம்போனாவை கைப்பற்றாங்க, 1606 வந்து மௌஸ்லிப்பட்டினம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா கோல்கொண்டாவுடைய ஆட்சியாளர்கிட்ட. 1612 சூரத்தில் வந்து டச்சுக்காரர்கள் வந்து தொழிற்சாலை திறக்கிறார்கள். 43வது கொஷின். சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் போதி வம்சத்தின் செல்வாக்கு இருந்தது. கரெக்டு. சோழ மன்னர்களின் காலத்தில் இலங்கையின் சிங்கால படையெடுப்பு மகாதேசம் சாட்சியாக இல்லை. சோழ ராஜ்ய மன்னர்களின் காலத்தில் இலங்கை படையெடுப்பு மகாதேசம் சாட்சியாக இல்லை. இதே தான் ஆக்சுவலி இதுலேயே கொடுத்துருக்காங்க. டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இலங்கையின் சிங்கம் ராஜா கிங்கியாராக சோழ மன்னரின் படையெடுப்பு. தேவையில்லைங்க, ஆக்சுவலாக ரொம்ப வந்து டஃப் தான் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு 2-3 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அதுவே. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப டஃப் தான். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஏன் கொடுத்தனா சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தெரியுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தளவுக்கு டஃப்பெல்லாம் கண்டிப்பாக கேட்க சான்ஸே இல்லைங்க. சும்மா ஜஸ்ட் நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே, நம்ம வந்து பிஜிடிஆர்பி நல்லா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு 2008-9 கொஷின் இல்லை 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வேர்ட் கொஷின் எம்சிக்யூ கொஷின்ஸ் நிறைய வரும். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் மற்றும் ரீசனாக வரும், இல்லை மேட்ச் த ஃபாலோயிங், இல்லை க்ரானாலஜிக்கல் ஆர்டர், அந்த மாதிரி தான் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அப்கிரேட் அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நெட்டில் மேக்ஸிமம் இப்படி தாங்க ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி இல்லை எது கரெக்டு, டிசிடி ஒன்லி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டஃப்பாலாம் வராதுங்க. ஓகே, இந்த கொஷின்ஸ் பார்த்து பயப்படாதீங்க. இல்லை அட்லீஸ்ட் நமக்கு வந்து அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், 20 to 25. அதில் நமக்கு ஒரு 10 கொஷின்ஸ் தெரிஞ்சிருந்தா கூடமே நம்ம நல்லா படிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய பேர் ஆக்சுவலி யூஜிசி பாஸ் பண்ணிவிட்டு பிஜிடிஆர்பி படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த கொஷின்ஸ் அது மட்டும் இல்லாமல் டெய்லிக்கும் வந்து டெஸ்ட் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8940787647 கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டடி செக்கான எக்ஸாம் தான், பயந்துக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடரேட்டாக கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். எப்படி நமக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வருமோ அந்த மாதிரி தான் எடுப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆன்லைன் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.